இன்னைக்கு அடுப்பே இல்லாமல் தக்காளி சாதம் வெஜ்ஜு பிரியாணிக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது என்னென்னா முள்ளங்கியை வச்சு முள்ளங்கி பச்சடி பண்ண போகிறோம். இதை நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முள்ளங்கி பச்சடி செய்யறதுக்கு ஒரு முள்ளங்கியை தோல் செத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கிரேட்டரில் துருவிக்கலாம். பாருங்க, சூப்பராக பொலன்னு துருவி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். கூடவே 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கணும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜ்ஜு பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி பண்ணுவோம். இதை மாதிரி முள்ளங்கி பச்சடி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ஹெல்த்தி. முள்ளங்கியை குழம்புல போட்டால் பிடிக்காதவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை முள்ளங்கின்னு சொல்லாமலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்டுடுவாங்க. முள்ளங்கி யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிக்காதவங்க இந்த மாதிரி பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார்லாம் பயந்து ஓடுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வைங்க. பிரியாணியோடு வைக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் எவ்வளவு சூப்பராக முள்ளங்கி பச்சடி ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை நீங்கள் தக்காளி சாதம், சாம்பார் சாதம், ஏன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.